மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் வெளிவண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக மலர்ந்த கலை அன்னமே. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் வெளிவண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக வளர்ந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளப்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா. சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா. கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக வளர்ந்த கலை அன்னமே. அண்ணா உட்காருங்கண்ணா, நீங்கள் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, போங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இப்போ மணி வந்து இன்னும் 12 மணி கூட ஆகல. உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இடையூறு பண்ணாதீங்க. உட்காருங்க உட்காருங்க. அன்பிற்கினிய பெருமக்களே, இப்போது ஒரு நேரம் கூடி வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி நிறைய பொருட்செலவு பண்ணி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னா, அந்த நிகழ்ச்சி உட்கார்ந்து பார்க்குற பொதுமக்கள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வேலை இருக்கும். அதனால் வந்து சில பேர் எழுந்து போகிறதுனால எங்களுக்கெல்லாம் அதை பற்றிலாம் ஒன்றும் இப்போ வருத்தம்லாம் இல்லை. அதையெல்லாம் தாண்டி இங்கே வந்து இதுக்காக ஒரு பொருட்செலவு பண்ணி வந்து நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அதை வந்து யூடியூப்ன்றதில் இன்றைக்கி வந்து அண்ணா சிங்காரவேல் சார்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து அவருடைய நிகழ்வுகள் பல ஆயிரக்கணக்கான வீடியோஸ் இருக்குது. எப்போ வேணால் அவர் பேசுகிறத கேட்டுக்கலாம். இங்கே நடக்கிற இந்த நிகழ்ச்சியும் அவங்களால பார்த்துக்க முடியும், நாளைக்கு உங்களால் பார்க்க முடியும். இருந்தாலும் இதை நேரில் பார்க்குற அந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு இப்போ கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ண வேணான்றதுக்காக தான் உட்கார்ந்து கேட்குறவங்க. அதை தாண்டி இப்போ எழுந்து போனவங்களை பற்றி எந்த வருத்தமும் இல்லை. எண்ணிக்கையில் அல்ல வெற்றி, எண்ணங்களில் தான் வெற்றி. எத்தனை பேர் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி எனக்கு வருத்தமே இல்லை. எப்படிப்பட்டவர்கள் உட்கார்ந்து பார்க்கிறீர்கள் என்பதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதற்காக அன்பிற்கினிய சகோதரர் திரு அண்ணா சிங்காரவேல் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலியோடு அன்போடு அழைக்கிறேன். ஹலோ. உண்மையிலேயே அன்னலட்சுமி அந்த பிரசவத்தை பற்றி பேசி அந்த தாய்க்கும் மகளுக்குமான அந்த கஷ்டத்தெல்லாம் சொன்னது போது அப்படியே ஆண்களெல்லாம் உருகி நிறைய பேர் ஆண்கள் கிளம்பி போனது காரணமே அந்த கதை தான். எனக்கு ரொம்ப உண்மையிலேயே அதுக்கு பிறகு பேச முடியுமான்னு கூட எனக்கு உண்மையிலே தெரியலை. அற்புதமான மக்கள், இருந்து கேட்குற மக்கள். நடுவர் சொன்னது போல் லட்சம் பேர் முன்னால் பேசுகிறதல்ல பேச்சாளர் எங்களுக்கெல்லாம் பெருமை, கேட்குற மக்கள் முன்னால் பேசுகிறேன். அற்புதமாக நெறியோடும் தரியோடும் வாழக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய இந்த மண்ணினுடைய மைந்தர் டாக்டர் பன்னீர்செல்வம் ஐயா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் விழாக்குழுவினருக்கும் மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் சும்மா விடுறதா இல்லை, நான் சுருக்கமாக தான் பேச போகிறேன், நிறைய பேச போகிறதில்ல. 2 பெண்கள் பேசிட்டாங்க. ஏதோ பெண்கள்லாம் பேசணுன்னா பெண்கள்லாம் எல்லோரும் கைதட்டுறீங்க, நான் தப்பு சொல்லலை.
ஆண்கள் சில பேர் சேர்ந்து கை தட்டினாங்க. ஏன்னா அவங்க சொல்லும் போது சில விஷயங்கள் வந்து பெண்கள்னாலே கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே சென்டிமெண்ட்டாக பேசுனாங்க. அதில் வேறு அன்னலட்சுமி சொல்லும் போது கல்யாணம் பண்ணி இவங்க அந்த காலடி எடுத்து வச்சாங்களாம், 2 மாசத்துல மாமியார் மேலே போயிட்டாங்களாம். கடவுளா? எனக்கு என்னமோ உன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி. நான் என்ன கேட்குறேங்க, ஏதோ நாங்களாம் ஆண்கள்லாம் எங்களுக்கு கடமை கிடையாது, கண்ணியம் கிடையாது, பொறுப்பு கிடையாதுங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு பேசிட்டு போகக்கூடாது. கல்யாணம் பண்ணி 2 மாதம் ஆனவர் பேசினார், 22 வருஷம் ஆனவரும் பேசினார். நான் 18 வருஷம் ஆச்சு. எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும், எவ்வளோ பிரச்சனை இருக்கும். ஒன்றே ஒன்று தாங்க, இதுக்கு வாசிக்க வேண்டாம். என்னுடைய ஆண்களுடைய கஷ்டத்தை சொல்லும் போது அது வாசித்தா நல்லா இருக்காது. எந்த புருஷனும் நல்ல புருஷன்தான் கல்யாணம் ஆகையிலே, எந்த புருஷனும் நல்ல புருஷன்தான் கல்யாணம் ஆகையிலே, அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் பொண்டாட்டி அமைவதிலே, பொண்டாட்டி அமைவதிலே. பார்த்தீங்களா, பெண்களே கைதட்டுறாங்க பார்த்தீங்களா. இல்லை, நான் என்ன கேட்குறேன், சும்மா ஏதோ வந்ததை பேசி நான் இப்போ 3 பேர் வந்திருக்கோம். அந்த பக்கமும் பாருங்கள், பெண்கள் பொறுமையை பற்றி பேசுகிறாங்க, பொறுப்பை பற்றி பேசுகிறாங்க, இல்லறம் சரக்குன்னு பேசுகிறாங்களே. அது கிட்டத்தட்ட 7,000 ரூபா பட்டு புடவை, அது 15,000, அது எவ்வளோதுமா 8,000மா எவ்வளோ? நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 600 தான். இந்த சட்டையெல்லாம் 250 ரூபாயில் எடுத்த சட்டை. சிக்கன் அவ்வளோதான். ஆண்கள் நாங்களாம் பொறுப்பை குடும்பத்தை உணர்ந்து செலவுகளை கட்டுப்பாடாக வைப்போம். எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் கேட்குறேங்க, எங்கள் ஆளினாலை பற்றி பேசுனாங்களே, ஒரு விஷயம் அவரை பற்றி நீங்கள் சொல்லலை, நடுவர் அவர்கள் சொல்லலை. உண்மையில் நடுவரை பற்றி நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 5 வருடமாக நடுவர் அவர்களை நான் எனக்கு நன்கு அறிவேன். அவரோடு பேசக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு இந்த மண்ணில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே சந்தோஷமான விஷயம். ஒரு வழக்கறிஞராக, ஒரு பேச்சாளராக, ஒரு சொற்பொழிவாளராக, ஒரு பல்சுவை வித்தகராக அற்புதமான தன்னுடைய பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கு உங்கள் கைத்தட்டல் மூலமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நடுவர் அவர்களே, நீங்கள் ஆளினாலை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லலை, அவரை பற்றி நிறைய சொன்னீங்க. அவர் கல்யாணத்துக்கு முன்னால் 2 பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? கராத்தே இல்லையா? கராத்தே இல்லை, சும்மா கடையில் காசு கொடுத்து வாங்கினாரு. 2 பிளாக் பெல்ட் வாங்கினார். கல்யாணத்துக்கு பிறகு அதை அரை விலைக்கு வித்துட்டார். ஏன்? ஆயுதத்தை வீட்டில் ஏன் எடுத்து கொடுக்கணும்? அன்னைக்கு போகிறேங்க, வீட்டுக்கு போகிறேன், மனைவிக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாருங்க. அண்ணாசிங்கர் வந்திருக்காரு, டீ கொடுங்க, காப்பி போட்டு கொடுங்க, மனைவிக்கு அவ்வளோ மரியாதை. என்ன ஆளினாள் சார் பெல்ட்டெல்லாம் வாங்கினீங்க? அதெல்லாம் அப்போ என்ன இவ்வளோ மனைவிக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க, வாங்க போங்கன்னு சொல்கிறீங்கிறேன். அதெல்லாம் இப்போதெல்லாம் மாறி போச்சு. இப்போ வாடிப்பட்டிங்கிற ஊரை கூட வாங்கப்பட்டின்னு தான் சொல்கிறேன், போடி நாயக்கணுங்கிற ஊரை கூட போங்க நாயக்கணும் தான் சொல்கிறேங்கிறார். நிலைமை மாறி போச்சுங்க. நீங்கள் சும்மா ஒரு வரியில் ஏதோ பேசிட்டு போகிறதில்ல. ஒரு கிராமத்தில் பழமொழி சொல்லுவான், நான் கிராமத்துலேருந்து வந்தவன், உப்போட அருமையும் அப்பனோட அருமையும் இல்லாத போது தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அதை உணருங்க, சும்மா ஏதோ பேசிட்டு போயிடாதீங்க. யதார்த்தமான விஷயத்த சொல்லணும். இன்னைக்கு நான் கேட்குறேன், எனக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆச்சுன்னு சொன்னல. இப்போ இந்த ஊரில் உங்கள் தலைமையில் பேசுறது எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு அருமையான வாய்ப்பு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, எனக்கு இன்னொரு பெருமை என்ன தெரியுங்களா, நான் பிறந்தது எப்போ தெரியுங்களா? ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நான் பிறந்தேன். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு நான் பிறந்தேன். அடே அப்பா, என் பிறந்த நாளை இந்தியாவே கொண்டாடுது. எனக்கு எப்போ தெரியுங்களா கல்யாணம் ஆச்சு? ஆகஸ்ட் 18. வாங்கின சுதந்திரத்தை 3 நாளில் திருப்பி கொடுத்தது நான் தான். என் கல்யாணத்துக்கு என் மாமனார் வெள்ளி பொருளாக கொடுத்தாருங்க. எல்லாம் வெள்ளி, எங்கேயாவது கிடைச்சிருக்கா? வெள்ளி தட்டு, வெள்ளி குடம், எல்லாம் வெள்ளியாக கொடுத்தாரு. என் மாமனார் பார்த்து கேட்டேன், என்ன மாமா ஒரே வெள்ளி பொருளாக கொடுத்துருக்கீங்களா? வெள்ளிக்கு பிறகு தாண்டா சனி வரும் அப்படின்னாரு. இப்போ சமத்துவம் ஞாயிறும் பிறந்துருச்சு, 2 ஞாயிறு. ஒரு யதார்த்தமான விஷயத்தை பேசணும். நான் பெண்கள், நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் சரின்னா கைதட்டுங்களா வேண்டாம். ஒவ்வொரு குடும்பத்திலையும், என் குடும்பத்தை சேர்த்து சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவை சேர்த்து சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் பெண்களுக்கு அப்பாவை பிடிக்கும், பசங்களுக்கு அம்மாவை பிடிக்கும் இல்லையா? பொதுவாக அந்த பசங்க 15 வயசு 10 வயசில் அப்பாவை மதிக்க மாட்டான், அப்பாவை பிடிக்காது. அதுக்காக யார் தெரியுங்களா காரணம்? அந்தந்த வீட்டில் இருக்கிற மனைவிகள் தான் காரணம். 100%. எங்கள் அம்மா வச்சே சொல்கிறேங்க, ஒரு நாள் கூட எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை பெருமையை சொன்னதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான். இந்த குடும்பம் நான் இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை, நான் இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை. அப்போ பையன் என்ன நினைப்பான்? அப்புறம் அப்பான்னு ஒருத்தர் இது வந்துட்டு போகிறாருன்னு நினைப்பானா இல்லையா? அப்பாவுடைய கஷ்டத்தை சொல்லணுங்க, பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த குடும்பத்தில் நான் மட்டும் இல்லடா, அப்பாவும் சேர்ந்து தானே அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுறாருன்னு எந்த பெண்களாவது பையனுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? அவன் என்ன பண்ணுறான்? 10 வயசுல முறைக்கிறான் அப்பாவை பார்த்து, 15 வயசுல திரும்பிக்கிட்டு போகிறான், 20 வயசுல நம்பியாருன்னு முடிவு பண்ணுறான், 25 வயசுல இவர் தான் நமக்கு கிடைச்ச முதல் வில்லன்னு முடிவு பண்ணுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கு குழந்தை பிறந்த அந்த குழந்தைய பள்ளிக்கூடம் சேர்க்கும் போது தாங்க தெரியுது நமக்கு முதல் ஹீரோ அப்பா தாங்கிறத அப்புறம் புரிஞ்சுக்கிறான். எவ்வளோ சோகம் இருக்கு, எங்களுக்கு சோகம் இல்லையா?
ஏன் சோக கதையை கேளு தாய்க்குளமே, ஆமா தாய்க்குளமே, அதை கேட்டாக்க தங்காதம்மா உங்க மனமே. இந்த ஊரு பொண்ணை நம்பி என் மனசை திறந்து வச்சேன், சொந்த ஊரு சாதி சாணம் அத்தனையும் மறந்து போட்டு. ஏன் சோக கதையை கேளு தாய்க்குளமே, ஆமா தாய்க்குளமே, அதை கேட்டாக்க தங்காதம்மா உங்க மனமே, உங்க மனமே, உங்க மனமே. ஒரே அழுகாச்சு. நான் எங்களுக்கு இந்த கல்யாணத்தை சொன்னார். உண்மையில அருண் மாதிரி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இந்த பொண்ணு பார்க்க போகும்போது தாங்க ஆம்பளைக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது. இந்த பொண்ணு பார்க்க போகும்போது நம்மளால கண்ணாடிக்கு முன்னால் இருந்து தலை சீவிக்கிட்டே இருப்பான், சீவி கழிச்சு விடான். அப்போ அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கும், அது தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை வரப்போகுதுன்னு அப்படியே அப்படியே போய் பார்த்தா பொண்ணு பிடிச்சிரும். ஜாதகம் சரி இருக்காது, ஜாதகம் சரியா இருக்கும், பொண்ணு சரியா இருக்காது. ஏதாவது ஒன்று சரியா ரெண்டு அமைஞ்சதுன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு தூக்கமே வராது. நம்மளாம் அதை கடந்தானே வந்துருக்கோம். அப்படியே அப்படியே நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு, நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு. நான் பிறந்தேன் உனக்காக, எடியோ எடியோ, நீ பிறந்தே எனக்காக, எடியோ எடியோ. நம்மளால கல்யாண பத்திரிக்கை அடிச்சிருவான். அடித்து கொண்டு போய் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வர பத்திரிக்கை கொடுப்போம் அப்படின்னு கொண்டு போய் ரமேஷ்னு ஒருத்தன் தஞ்சாவூரில் இருக்கான். மாப்பிள்ளை என் கல்யாணத்துக்கு வந்துரு அப்படின்னா. அதுக்கு அவன் சொல்கிறான், மாப்பிள்ளை உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் வராமல் இருப்பேனா? நான் பத்திரிக்கை கொடுத்து கல்யாணத்தை தான் கூப்பிட்றான். உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஒருத்தனுக்கு பத்திரிக்கை கொடுக்க மறந்துட்டான். அவன் சண்டை போடுறான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு, ஏன்டா எனக்கு பத்திரிக்கை கொடுக்கல அப்படின்னா. என் கஷ்டம் என்னோட போட்டுட்டான்டா கொடுக்கலன்னா. இவன் எவ்வளோ பிரச்சனை அங்கேருந்து தொடங்குது தெரியுங்களா? யமதர்மன் என்ன பண்ணார், மேலேருந்து ஒரு தடவை வந்தார். யமனோட வேலை என்ன, உயிர் எடுக்கிறதான வேலை. வந்தார், வந்து ஒரு அழகான பொண்ணை பார்த்தோன்னே வந்த வேலையை யமன் மறந்துட்டாங்க. அந்த பொண்ணு பின்னாலே போயிருக்கான். அந்த யமன் பொண்ணு பின்னாலே போயிருக்கான். அந்த பொண்ணு பின்னாலே போய் யாரியா நீ, இந்த ஊரில் உன்னை பார்த்ததே இல்லை. இல்லை நான் தான் யமதர்மன், வேற வேலையாக வந்தேன், உன்னை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சுன்னு இருக்கான். சும்மா அந்த பாரு, இந்த பின்னால் வர வேலையெல்லாம் வச்சுக்காதே போ. மறுநாளும் பின்னாலே அலையிறாங்க அந்த யமன். அந்த பொண்ணு பின்னாலே, காலேஜ் போனாலும் பின்னாலே போகிறான். அந்த பொண்ணு சொன்னது பாரு சரியாக இருக்காது, எங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன். இல்லை இல்லை உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன். எது உயிரை எடுக்க வந்தவன், உனக்காக உயிரையே கொடுப்பேன்னா. அந்த பொண்ணு 4 நாள் பார்த்தா 5 நாள் பார்த்தா, அட நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்கானே. இந்த பாரு நீ யமதர்மன் சொல்கிற, கல்யாணம் பண்ணிவிட்டு என்னை விட்டுட்டு மறுபடியும் யமலோகம் போயிட்டேன்னா அதெல்லாம் போக மாட்டேன், கல்யாணம் பண்ணிவிட்டு உன் கூடயே தான் இங்கே இருப்பேன்னா. அப்போ சத்தியம் பண்ணு, என்னை விட்டுட்டு போனால் உன் தலை வெடிச்சிரும், சத்தியம் பண்ணி கொடுத்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா. யமதர்மன் மறந்துட்டான், எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை விட்டுட்டு போனேன்னு என் தலை வெடிச்சிரும் அப்படின்னு சத்தியம் பண்ணான். கல்யாணமும் பண்ணிட்டாங்க. 4 மாதம் ஆச்சுங்க. நம்ம படாத பாடுபடுறான், எம்மன் பட மாட்டானா? இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, இது சரியில்லை அது சரியில்லை. எமன் குழம்பி போயிட்டான், படாத பாடுபட்டான். ஐயோ அவசரப்பட்டுட்டுமே, வந்த வேலையை விட்டுட்டு இவ்வளோ கல்யாணம் பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுறமே. யாரும் பார்த்தா மேலேருந்து தகவல் வந்துருச்சு. சிவபெருமான் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு, பாரு வந்த வேலையை விட்டுட்டு நீ வேற வேலை பார்த்துருக்க, நீ 2 நாளுக்குள்ளே மேலே வந்து உன் சீட்டில் உட்காரலைன்னா வேற யமதர்மனை உட்கார வச்சுருவான்ட்டார். அவர் 2 நாள் டைம் கொடுத்துருக்காரு. இவன் 2 நாள் இவளை விட்டுட்டு போனால் தலை வேற வெடிச்சிடும். பதறி போய் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான். இன்னும் 1 நாள் தான் டைம் இருக்குது, பரவாயில்ல தலை வெடித்தாலும் பரவாயில்லன்னு நேராக போயிட்டான். போய் சீட்டில் போய் உட்காந்துட்டான். இன்னும் 1 நாள் ஆனால் வேறு யமதர்மனை உட்கார வச்சுருவார். உட்காந்தோடனே இப்படி பார்த்துட்டே இருக்கான். பையன் வேற தலை வெடிச்சிருமில்ல, அவளை விட்டுட்டு வந்துட்டோமேன்னு. வெடிக்கவே இல்லை. அப்போ தான் சிவபெருமான் வந்தார். என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் இப்படி பதட்டமாக இருக்க? இல்லை இல்லை அவளை கல்யாணம் பண்ணிட்டேன், ஒருத்தியை லவ் பண்ணி விட்டுட்டு வந்தால் தலை வெடிச்சிரும்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், அதனால் பதட்டமாக இருக்குனார். அப்போ தான் சிவபெருமான் சொன்னால், கவலையே படாத, உன் தலையே வெடிக்காது. எப்படி சொல்கிறீங்க? நான் அந்த பொண்ணோட எத்தனை மாதம் வாழ்ந்தான்னு கேட்டிருக்காரு. 4 மாதம் வாழ்ந்தான்னு இருக்கார் யமதர்மன். 4 மாதம் வாழ்ந்தியல்ல, அதுவே உனக்கு பரிகாரம் தான், அதனால் எல்லா பாவமும் பரிகாரமும் முடிஞ்சு போச்சு, உனக்கு தலை வெடிக்காதுன்னாரா. வாழ்க்கை யமதர்மனுக்கே பிரச்சனை. நான் கேட்குறேன், தொலைக்காட்சி பார்க்குறத ஒரு பெருமையாக சொல்கிறாங்கல்ல, நீங்கள் நான் என்ன கேட்குறேன், எல்லாத்தையும் பெருமையாக சொல்லிடுறதா? தொலைக்காட்சி பார்க்குறதுக்கு எத்தனை காரணம், சும்மா அள்ளி விடாதீங்க. என் முன்னாடியெல்லாம் ஒரு நாளைக்கு 16 சீரியல் பார்க்குறாங்க, 16 சீரியல் பார்க்குறேன். எப்படி புரிஞ்சு தொலைதுன்னே தெரியல. ஒரு சீரியல் பார்த்தாலே நமக்கு பைத்தியம் பிடிக்குது. திடீர்னு ஆளை மாற்றுறான், இவனுக்கு பதில் அவனுங்கிறான், அவளுக்கு பதில் இவனுங்கிறான். என்ன மண்டை குழம்பி போகுதுங்க. 4 மாதத்துக்கு முன்னால் சென்னைக்கு போனேன். தீபாவளிக்கு முன்னால் போய் ஒரு ஜவுளி எடுக்க போகிறேன் ஒரு கடைக்கு. என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறேன், என் கையை சுரண்டா பொண்டாட்டி. என்னடிங்கிற, இங்கே பாருங்க நம்ம சொந்தக்கார பொண்ணு என்னை பார்த்துட்டு பேசாமல் போகிறான்னா. இது நம்ம சொந்தக்கார பொண்ணு உன்னை பார்த்துட்டு பேசாமல் போகிறான்னு யாருன்னு பார்க்குறேன். அது இந்த செம்பருத்தின்னு சீரியலில் நடித்த பார்வதினு ஒரு கேரக்டருங்க. இவன் டெய்லி டிவியில் பார்த்து சொந்தக்காரின்னு முடிவு பண்ணிட்டான். டெய்லி பக்கத்தில் பார்த்து பாரு, அவள் சொந்தக்காரி இல்லை, அவள் டிவி சீரியல் நடிகை.
ஆமாம் இல்லை அப்படிங்கிற. அப்போ தான் ஞாபகத்துக்கு நிதானமே வருது. சீரியல் மயக்கத்தில் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்க. நம்ம சீரியல் பார்க்குறதா ஒரு பெருமையாக அதை சொல்லிக்கிட்டு நான் என்ன நியாயம் இருக்குன்னு நான் கேட்குறேன். நீங்கள் வீட்டில் ஆண்கள் இருக்கீங்களே, நம்மளுடைய கஷ்டம் யதார்த்தமாகவே பொதுவாகவே கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு தான் வரும். இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துருந்தீங்களா, ஆண்களுக்கு பிரச்சனைனா இந்த குடும்பமே ஒன்று சேர்ந்துருந்தீங்களா, இந்த கூட்டத்தில் யாருக்காவது பெண் குழந்தை இல்லை, ஆம்பளை பசங்க மட்டும்தான் அப்படின்னா அந்த குடும்பத்தில் மரியாதை ஓஹோன்னு இருக்கும். உண்மையிலே எனக்கு 2 பசங்க, பொம்பளை பிள்ளை கிடையாது. மரியாதை ஓஹோன்னு இருக்கும் என் குடும்பத்தில். என் முன்னாடி சாப்பிட கூப்பிடுவா, சாப்பிட கூப்பிட்றான், ஒருத்தனும் வரமாட்டான். யாரடி சொல்கிறேன், உங்களையா சொல்கிறேன், பசங்களை தான் சொல்கிறேன். இந்த குடும்பத்தில் எவன் என் பேச்சை கேட்குறான்ங்கிறா. யாரடி சொல்கிறேன், உங்களையா சொல்கிறேன், பசங்களை தான் சொல்கிறேங்கிறா. இப்போ வாடா சாப்பிட்லான்னா நான் பாட்டுன்னு போயிடுறேன் பழக்க தோஷத்தில். நீங்கள் ஒன்று பாருங்கள், 2 பசங்க இருக்கான், சின்ன பையன் ஒருத்தான். நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டான், அப்பா நீங்கள் எங்கே பிறந்தீங்க? சின்ன பையங்க 8வது தான் படிக்கிறான். நீங்கள் எங்கே பிறந்தீங்க என்ன பார்த்து கேட்டான். நான் அதிராமண்ணத்தில் பிறந்தேன்டான்னே. அம்மா எங்கே பிறந்தாங்கண்ணா? அம்மா திருத்துறைப்பூண்டியில் பிறந்தாங்கடான்னே. அண்ணன் எங்கே பிறந்தான்? அண்ணன் தஞ்சாவூரில் பிறந்தான்டான்னே. நான் எங்கே பிறந்தேன்னு கேட்டான். நீ பட்டுக்கோட்டையில் பிறந்தடான்னே. 4 பேர் 4 ஊரில் பிறந்துட்டு எப்படி ஒரே வீட்டுக்குள்ளே வந்தோன்னு கேட்குறாங்க. அவனுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? சின்ன பையன் வம்பு பண்ணிகிட்டே இருப்பான். எனக்கு ஒரு நாள் கோவமே வந்துட்டேன், உன்னையெல்லாம் பெற்றதுக்கு ஒரு கழுதையை பெற்றுக்கலான்டாங்கிறேன். அதுக்கு உடனே என் பையன் திருப்பி என்ன பார்த்து கேட்குறான், அப்போ நீங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது, கழுதையில் கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதுக்கு என் பொண்டாட்டி அங்கேருந்து சத்தம் போட்டு சொல்கிறா, அதுக்கு அந்த கழுதை ஒத்துக்கணுமே. ஆம்பளைக்கு ஒரு பிரச்சனைன்னா இப்போ குடும்பம் ஒன்று சேர்ந்துருதுங்க. நீங்கள் யதார்த்த விஷயத்துக்குள்ளே வரணும். நீங்கள் சமீபத்தில் இப்போ நடுவர் அவர்கள் நிறைய வெளிநாடுகளில் போயிருக்காங்க. அடுத்த மாதம் கூட மலேசியா போகிறாங்க. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னால் குவைத்து போயிருந்தேன். எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு இந்த ஒட்டகம் பக்கத்தில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் என்னை கூட்டிகிட்டு போன அமைப்பாளர்கிட்ட சொன்னேன், சார் எல்லா கட்டடத்துக்கு முன்னால் ஃபோட்டோ எடுக்கிறோம், இந்த ஒட்டகம் பக்கத்தில் இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை அப்படின்னேன். அவ்வளோதானங்க, நாளைக்கு போகலாம் அப்படின்னாரு. மறுநாள் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி போய் ஒரு இடத்துல நிறுத்துறாரு காரை. பெரிய பாலைவனம், கம்பி போட்டு அடைச்சிருக்காங்க, உள்ளே நிறைய ஒட்டகம் நிற்கிது. நான் ஆசையில் அப்படி கம்பி வெளியே தாண்ட போனால, இங்கே பாருங்கள் ஒட்டகம் நினைக்காதீங்க, முட்டி தள்ளிடும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டாருங்க. ஒரு புதைக்குழியிலேருந்து ஒரு மனுஷன் எந்திரிச்சு வர்றான். நீங்கள் அந்த மணலில் கால் வச்சாலே எப்படி இருக்கும், சுடு மணல், அதுவும் பாலைவனம். அந்த சுடு மணலுக்குள்ள அடியில் ஒரு குகை மாதிரி வச்சுருக்காங்க, அதுக்குள்ளேருந்து எந்திரிச்சு வர்றாரு. பார்த்தா ஒரத்தநாடு, தஞ்சாவூர் மாவட்டத்துக்காரு, அங்கே வேலை பார்க்குறாரு, ஒட்டகம் மேய்க்கிறாரு. ஐயோ நம்ம ஊருக்கார் பக்கத்தில் இருக்காரு, அண்ணே இந்த ஒட்டகம் கூட ஃபோட்டோ எடுக்கணும், அவ்வளோதானே வாங்க அப்படின்னு என் செல்ஃபோனை வாங்கி அவரே ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல அண்ணா, நம்ம ஊருக்காராக இருக்கீங்க, உங்கள் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். என்னை கூட்டிகிட்டு வந்த அமைப்பாளர் திரும்பி வரும்போது என்கிட்ட கேட்டார், சார் இந்த ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடுவீங்களான்னு கேட்டார். ஆமாம் ஒட்டகம் கூட எடுத்திருக்கேன் சார். இந்த ஒட்டகம் கூட எடுத்த ஃபோட்டோவை வேணால் போடுங்க, ஆனால் அந்த ஒட்டகம் மேய்க்கிறாரு உங்கள் ஊருக்காருன்னு சொன்னீங்கல்ல, அவர் ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் போடாதீங்க சார் அப்படின்னாரு. நான் ஏன் சார்ண்ணே? இல்லை அவர் வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்துட்டு போகிற தெரியாது, ஏசி ரூமில் வேலை பார்க்குறேன், மாலில் வேலை பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். ஏன்னா பிள்ளைங்க வருத்தப்படுவாங்க, பொண்டாட்டி வருத்தப்படுவான்னு. இதை ஃபேஸ்புக்கில் போட்டு அவங்க மனைவியோ பிள்ளையோ பார்த்தா வருத்தப்படுவாங்க சார், அதை போடாதீங்கன்னாரு. எத்தனை ஆண்கள் தன்னுடைய கஷ்டம் வீட்டுக்கு தெரியக்கூடாது, பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாது, பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாதுன்னு எத்தனை வெளிநாட்டில் தலைகீழாக தொங்கி பெயிண்ட் அடிக்கிற வேலையும் எவ்வளோ கஷ்டமான வேலைகளை ஆண்கள் பார்த்துட்டு இருக்காங்க தெரியுங்களா? குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற ஆண்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எதை வேணாலும் பேசிட்டு போயிருங்களா? அன்றைக்கி பொண்டாட்டி கொண்டு வந்து வீட்டில் இருக்க சோறு போட்டாங்க, அதை போடுவா கரெக்டாக கழுத்துக்கு. சோறு போட்டு ரசம் ஊற்றணும், அன்றைக்கி ரசம் தான் வச்சுருந்தா. சாப்பிட்டு பிசைஞ்சு வாயில் வைக்க போனான். ஐயோண்ணா ஏண்டி தேலுகள் கொட்டிருச்சாண்ணா? இல்லைங்க ரசத்தில் உப்பு போட மறந்துட்டேன்னா. அதுக்கு ஏண்டி இப்படி கத்துற? உப்பு போடணும், உப்பு போட்டால் சாப்பிட்டேன், பிணைஞ்சு சாப்பிட்டுட்டேன். அடுத்த நாள் வீட்டில் தானே இருக்கமேன்னு சொல்லி கறி வாங்கி கொடுத்தேன், ஆட்டுக்கறி வாங்கி கொடுத்தேன். அதே மாதிரி சோறு போட்டால் குழம்ப ஊற்றுனா பிசைஞ்சு வாயில் வைக்க போனேன். ஐயோண்ணா ஏண்டி இன்றைக்கி உப்பு போட மறந்துட்டேன்னா? இல்லைங்க அலசி வச்ச கறியை போட மறந்துட்டேங்கண்ணா. கறியே போடாமல் ஒரு கறி குழம்பு வச்சா அதையும் நான் சாப்பிட்டு வந்தேன். எங்கே அக்கறை இருக்கான், பொறுப்பு இருக்கான், என்ன விஷயங்களை பேசிகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. நடுவர்களை ஒரே செய்தி 2 செய்தி சுருக்கமாக சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா அற்புதமாக அடுத்து பேசக்கூடிய ஐஸ்வர்யா பேச்சை கேட்கணும். எனக்கு கல்யாணம் ஆன 2 பேர் பேச்சை கேட்டோம்ல, எவ்வளோ கர்மாந்தரமாக இருந்துச்சுன்னு. ஆகாத பொண்ணு பேச்சை கேட்கணுமா இல்லையா? நம்மளால நீங்கள் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? நான் இதை சொல்லியே ஆகணும்னா, நான் ஒரு நாள் தூங்கும் போது என் கனவுல பேய் வந்ததுங்க. நான் இதை மாதிரில சொல்லியே ஆகணும். கனவுலையா? என் கனவுல நான் ரொம்ப நாள் ஆசை, அந்த பேயை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நேரில் தான் பார்க்க முடியல, கனவுல வந்துருச்சேன்னு சந்தோஷம். நான் பேயை பார்த்து பேய் உங்ககிட்ட ஒரு பேட்டி எடுக்கலாமான்னு கேட்டேன். நேரம் இல்லை, 2 கேள்வியை மட்டும் கேளு அப்படின்னுது. நான் பேயை பார்த்து 2 கேள்வி கேட்டேன். பேயெல்லாம் ஏன் வந்து பகலில் வரமாட்டீங்க, ராத்திரி வந்துட்டு போகிறீங்களே,
ஏன் பகலில் வரமாட்டீங்கன்னு அந்த பேய்கிட்ட கேட்டேன். அதுக்கு அந்த பேய் சொன்னது, நைட்டில் வந்தாலே ஒருத்தனும் பயப்பட மாட்டான், நான் பகலில் வந்து எதுக்கு வரணும் அப்படின்னுது. சரி அது பரவாயில்ல, ஒரு காலத்தில் பேயின்னா எல்லாரும் பயப்படுவாங்க, இப்போ ஏன் பேயை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்கன்னு கேட்டேன். அதுக்கு அந்த பேய் சொன்னது, அப்போல்லாம் ஊருக்கு ஒரு பேய் இருந்தது, இப்போல்லாம் வீட்டுக்கு ஒரு பேய் இருக்குது. புரிஞ்சவங்க பிஸ்தா. எவ்வளோ பிரச்சனைகளை அல்லாடிக்கிட்டு இருக்கோங்கிறது யதார்த்தமான விஷயம். நீங்கள் குடும்பத்தில் எதுக்குதுங்களா பிரச்சனை வருது? இப்போ நாங்களாம் பேச வந்திருக்கோம், ஆண்கள் ரசித்து கை தட்டுறாங்க, பெண்கள் உணர்றாங்க அப்படின்னா என்ன தெரியுங்களா, வரவறிஞ்சு செலவு பண்ணால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்காதுங்க. நான் 25,000 சம்பாதிக்கிறேன், என் முன்னாடி 20,000 செலவு வச்சு அந்த குடும்பத்தில் பிரச்சனை வருமா? 5,000 மிச்சம் தானே. நான் 25,000 சம்பாதிக்கிறேன், என் முன்னாடி 30 ரூபா செலவு வைக்கிறேன், எல்லாம் தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்கி வைக்கிறான். நான் 5,000 கடன்காரன் இல்லை, மாதம் 5,000 வாங்கிட்டு வட்டிக்கு 1,00,000 கடன் வாங்கிட்டு தலைமுறைவாக தான் இருக்கணும். அதுதானே நான் சொல்லலை. இதை 60 வருஷத்துக்கு முன்னால் கலைவாணர் சொன்னார், எப்படி இருக்கணும், வரவறிஞ்சு செலவு பண்ணனால அந்த குடும்பம் எப்படி இருக்குங்கிறத அவர் சொல்லியிருக்காருங்க. வாதம் வம்பு பண்ண கூடாது, பெண்கள் வகையில்லா பொருளை வேண்டி புருஷனிடம் எப்போதும் வாதம் வம்பு பண்ண கூடாது. 50 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி தினம் 9 தடவை காப்பி குடிச்சா அநீதி, 1000 ரூபாய் புடவை கேட்ட குடும்பத்துக்கே விரோதி. வாதம் வம்பு பண்ண கூடாது, பெண்கள் வகையில்லா பொருளை வேண்டி புருஷனிடம் எப்போதும் வாதம். நடுவர்களே, நிறைவாக ஒரு செய்தியை உங்களுக்காக மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்காகவும் நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். பெருந்துறைன்னு ஒரு ஊர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. ஆமாம், அந்த ஊர் தெரியும் நிறைய பேருக்கு. அந்த ஊரில் ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. தயவு செய்து நீங்கள் மறுபடியும் யாராவது அந்த ஊருக்கு போனீங்கன்னா அந்த கோயிலில் ஒரு விசேஷம் இருக்குது. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. ரொம்ப இல்லைங்க, நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ₹1 காசு அந்த கிணத்துல போட்டு வேண்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் நினச்சது 6 மாதத்தில் நடக்கும். சமீபத்தில் ஒரு புருஷன் கொண்டாட்டி அங்கே போனாங்க. இதை கேள்விப்பட்டு புருஷங்காரங்க பாருடி நினச்சது 6 மாதத்தில் நடக்குமான்னு சொல்லி ₹1 காசை வாங்கி வேண்டிக்கிட்டு கிணத்துல போட்டான். பொண்டாட்டி சொன்னா, எங்க நானும் வேண்டிக்கிற காசு கொடுங்கன்னா அவள்கிட்ட கொடுத்தான். அவளும் வேண்டிக்கிட்டு அப்படி போட போனா பாருங்க, பொண்டாட்டி தடிக்கு உள்ளே விழுந்துட்டா. புருஷங்காரன் நினச்சான் 6 மாதம் கழிச்சு நடக்குன்னாங்க, உடனே நடக்குது அப்படின்றான். அப்போ வேண்டதே இது. இந்த குடும்பம் குத்து மதிப்பாக நடத்துறதுங்குவாங்கல்ல, இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி உண்மையிலேயே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நான் ஏதோ ஆண் அப்படிங்கிறதுக்காக சொல்லலைங்க, பல பிரச்சனைகளுக்கு காரணம் குடும்பத்தில் பெண்கள் அனுசரித்து போகாததாங்க. பல விட்டு கொடுத்து போகாத பல பெண்கள், நீங்கள் சொல்கிறாங்களே பொறுமை இல்லாத பல பெண்கள் வார்த்தைகளை கொட்டிடுவாங்க. தேவையில்லாத வார்த்தைகளை கொட்டி 1000 பிரச்சனையில் வர புருஷனை இன்னும் சூடு ஏற்றி அவனை 10 வார்த்தை பேச வைக்கிறது. அவன் பேசின 10 வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி காட்டுறது. அந்த 10 வார்த்தையை புருஷனை பேச வச்ச ஒரு வார்த்தையை பொண்டாட்டி சொல்கிறதே இல்லைங்க. அந்த ஒரு வார்த்தையினால தான் அவன் 10 வார்த்தை ஆம்பளை பேசியிருப்பான். தான் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி காட்ட மாட்டாங்க, அவன் பேசின வார்த்தையை சொல்லி சொல்லி காட்டுவாங்க. நீ இப்படி பேசிட்டு அப்படி பேசிட்டேன்னு. ஆக பெண்களுக்கு பொறுமை இருந்தால் அந்த இல்லறம் சிறக்கும் என்கிற நல்ல தீர்ப்பை நீங்கள் தர வேண்டும். அந்த தீர்ப்பு என்பது ஒரு வரலாற்று பதிவாக இந்த ஊரில் அமைய வேண்டும் என்று கேட்டு இதுகாரும் இருந்து கேட்டவங்க அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சபாஷ்.